சசி தரூர் இப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னால கேரள அரசியல் கணக்கு இருக்கு. அடுத்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய கேரள சட்டமன்றத்துல தன்னை முதல்வர் வேட்பாளராக களமிறக்கணும் அப்படின்னு சசி தரூர் உறுதியா இருக்கிறார். அப்போ கேரள அரசியல் ரேஸ்ல அந்த ரேஸ்ல கட்சிக்குள்ளேயே, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஜேபியில தான் ரொம்ப சொற்பமா இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் வேட்பாளரா நானும் இருக்கணும், தன்னுடைய இறப்பை காட்டுவதற்காக இப்படியான ஒரு வேலையை செய்யறாருன்னு நான் நினைக்கிறேன். அதோட கேரளா மாநிலத்துல தனக்கு கட்சிக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலையில சசி தரூர் என்ன பண்றாருன்னா, எதிர்கட்சியான பிஜேபியும் அப்பப்ப புகழ்ந்து வைக்கிறாரு. அங்கேயும் ஒரு துண்டை போட்டு வைக்கணும்ல, அதுக்காக போட்டு வைக்கிறாரு போல. அது மட்டும் இல்லாம தேசிய அரசியல்ல தன்னுடைய மைலேஜ் அதிகரிக்க சில காய்களை நகர்த்துக்கிறாரு சசி தரூர். ஒருவேளை தேர்தல் நெருங்குற சமயத்துல கட்சிக்குள்ள அவருக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னா சசி தரூர் பிஜேபி பக்கம் தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக 2026 கேரள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சசி தரூர் இன்னும் என்னென்ன அரசியல் ஆட்டம் ஆட போகிறாரோ அதோட சசி தரூரை வைத்து பிஜேபியும் காங்கிரசும் எப்படியெல்லாம் காய் நகர்த்த போகுதோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.